சார் இப்போ நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவுக்கு போனோம். ஆ பிஎம்ஜி திட்டம்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஸ்கூல வந்து டிஜிட்டல் பண்ணி, அதாவது ஆ எவ்ரிபடி ஷுட் ஹேவ் அ ஈக்குவல் எஜுகேஷன், கிரேட்டர் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல வந்து டிஜிட்டல் ஸ்கூலு, பல விஷயங்கள்ல வந்து ஒரு மாடர்னைஸ்டு ஸ்கூல். அதாவது ஆ ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வந்தபோது டெல்லியில ஒரு ஸ்கூலிங் ரெடி பண்ணாங்க. அத வந்து இந்தியாவே பாராட்டியது. அதுபோல இது இந்தியா ஃபுல்லா செயல்படுத்தணும்னு சொல்லி ஸ்கீம் பண்ணாங்க. தமிழக அரசு வந்து இது பண்ண 2 அரசாங்கம் தான் ஒத்துக்கல. ஒண்ணு தமிழகம், ஒண்ணு கேரளா. இன்னைக்கு அந்த திட்டத்த வந்து கேரளா அரசு ஒத்துக்குச்சு. பட் இன்னும் தமிழக அரசு ஒத்துக்கல. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வேற நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு இதுக்காக. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? ஏன் இன்னும் தமிழக அரசு அத கொண்டு வர பயப்படுது? இல்லைங்க. இந்த இருமொழி கொள்கை ஃபர்ஸ்ட் நான் பிஎம் ஸ்ரீ உங்களுக்கு வந்து 2, 3 வரியில சொல்லிடுறேன். அதாவது கல்விக்கு 2000 கோடி குடுக்கல, கல்விக்கு 2000 கோடி குடுக்கலன்னு சொல்லி 4,00,000 கோடி பட்ஜெட்ட ஏமாத்துறதும், மத்திய அரசு கிட்டத்தட்ட 11,00,000 கோடி குடுத்துருக்குங்கிறத 10 வருஷத்துல குடுத்துருக்குங்கிறத ஏமாத்துறதும் திமுகவுக்கு வேணா சகஜமா இருக்கலாம். மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, என்கிட்ட பணம் வருதா? நீ 50, 50% உன்னோடது 50, என்னோடது 50. என்னுடைய 50ல உன்னுடைய 41% நான் திருப்பி உனக்கு தான் செலவு பண்ணணும். அது போக என்னிடம் 29% இருக்கா? அதாவது 50க்கு 29% 100க்கு இருக்கா? இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு நான் கல்வியின் தரத்தை உயர்த்த நினைக்கிறேன். பிஎம் ஸ்ரீ வேற, தேசிய கல்விக் கொள்கை வேற, எஸ்எஸ்ஏ வேறங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எஸ்எஸ்ஏலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு பணம் வரல. தேசிய கல்விக் கொள்கையில இருமொழின்னு சொல்லப்பட்டாலும் இந்தி எங்கேயும் பேசப்படல. இந்திய திணிச்சது காங்கிரஸ் தான ஒழிய பிஜேபி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிஎம் ஸ்ரீய பொறுத்தவரைக்கும் நவோதயான்னு கூட உங்களுக்கு ஒண்ணு இருக்கு. நவோதயா கரெக்ட். பள்ளிங்கிறது ஒரு பள்ளியே மத்திய அரசு கல்வி திட்டத்தின் அடிப்படையில வரும். 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 அதுக்கப்புறம் அது நவோதயா ரொம்ப சிம்பிளா சொன்னா நவோதயா வந்து சிபிஎஸ்இ சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். ஆமா. பிஎம்ஜில வந்து ஸ்டேட் போர்டே நடத்திக்கலாம். பட் ஸ்கூல் மட்டும் தரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர மட்டும் மாறும். மாத்துறது. சொல்லிக் அவ்வளவுதான். குடுக்கிற விதம் மட்டும் மாறும். அதாவது கான்வென்ட்‌டுக்கும் மான்டிசரிக்குமான வித்தியாசத்த கரெக்ட். கொண்டு வரும். ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா. ஸோ 14,500 பள்ளிகள் தான் இந்தியாவிலேயே. தமிழ்நாட்டுல தோராயமா ஒரு 1,500 அல்லது 750 பள்ளிகள் வரலாம். புதுசா கட்டுறது இல்ல. ஏற்கனவே நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு அறையையோ, அல்லது ஒரு பள்ளியையோ நீங்க குடுத்தா போதும். அதை மத்திய அரசு என்ன பண்றதுன்னா, இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து, அங்க வந்து ஸ்மார்ட் போர்ட வைத்து, அங்க வந்து டெக்னாலஜிய கொண்டு வந்து, அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த அறிவை வளர்த்துவதற்கான ஏற்பாடு செய்யும். இதுதான் அவங்க சொல்ல வர்ற விஷயம். இங்கே இத ஏன் நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இதுல உங்க லேபிள நீங்க ஒட்ட முடியாது. பணம் உங்களுக்கு அங்கேருந்து வரும். மத்திய அரசுலேருந்து வரும். இதுதான் முதல் காரணம். 2வது காரணம், இந்த இருமொழி அப்படிங்கிறத இவங்க புடிச்சுட்டு தொங்குறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மொழி பேசுகின்ற மாநிலங்கள், நாடுகளே முன்னேறி இருக்கு. நீ வந்து எதுக்கு இருமொழி 3வது மொழி எதுக்கு குடுக்குறேன்னு அபத்தமா கேட்குறாங்க. 3வது மொழி குடுக்கணும்னு சொல்றது எனக்கோ, உங்களுக்கோ இல்ல. அரசு பள்ளியில் படிக்க முடியும். அதை தாண்டி கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க முடியாதுன்னு இருக்கிற அந்த மாணவர்களுக்கு. காங்கிரஸே கொண்டு வந்த நல்ல திட்டம் தான் கபில் சிபில் கொண்டு வந்தது. 25% கான்வென்ட்ல வந்து ஏழைகளுக்கு இடம் குடுக்கணும்னு சொன்னது கபில் சிபில் தான். அதை இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்களான்னு நம்ம கஜேந்திர குமார் ஐயாவ வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா சுத்துனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஃபாலோ பண்றாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். பிரச்சனையே பாதி ஸ்கூல் இவன் நடத்துறதா தான் சார் இருக்கு. இருக்கலாம், இருக்கலாம். ஆனா நான் இப்ப அத போய் பார்க்கல. பட் அட்லீஸ்ட் எனக்கு தெரியும் 25% இல்ல. எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு மாணவன் ரொம்ப ஏழைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கான்வென்ட் ஸ்கூல்ல போயி அந்த 25%ல படிக்க ஆரம்பிச்சிரலாம். கான்வென்ட் ஸ்கூல்ல போயி அந்த 25%ல படிக்க ஆரம்பிச்சிரலாம். காசு இருந்ததுன்னா கான்வென்ட் ஸ்கூலுக்கே போயிரலாம். நல்ல கொழுத்த காசு இருந்ததுன்னா, திமுக நடத்துகின்ற பள்ளிகள்ல போய் சேர்ந்துக்கலாம். இல்ல திருமாவளவன் ஐயா கூட நடத்துறாரு. அங்க கூட போய் சேர்ந்துக்கலாம். காசே இல்லை அப்படின்றவனுக்கு தான் அரசு பள்ளிங்கிறதே வந்திருக்கு. அவனுக்கு 3வது மொழி கத்துக் குடுக்கிறதுங்கிறது வந்து அவனுடைய வாழ்க்கை வளம் பெறும். இவ்வளவுதான் கேள்வி. அவன் அந்த 3வது மொழிய எப்படி தேர்ந்தெடுக்க போறான்? அவனுடைய வீட்டு சூழ்நிலை, அவனுக்கு எங்க நிலம் இருக்கு, எந்த மாரியான இடத்துக்குள்ள போறான்னு அவங்க அப்பா, அம்மா முடிவு இதை தடுக்குறாங்க. இதை பேச வந்தா அவங்க இந்திய திணிப்பீங்கங்கிறாங்க. நாளைக்கு சமஸ்கிருதத்த திணிப்பீங்கங்கிறாங்க. பிஜேபி எங்கேயும் திணிக்கல. உடனே மகாராஷ்டிராவ முட்டாள்தனமா கணக்கு காட்டுறாங்க. மகாராஷ்டிராவுடைய மைய மொழி வந்து மராத்தி. அங்கே இந்தியை திணித்தது காங்கிரஸ். பிஜேபி அல்ல. சொல்லப்போனா இவர் தலையில தண்டவாளத்துல போய் தலை வச்சாரு இல்லையா? அந்த டைம்ல பிஜேபிங்கிற ஒரு கட்சியே இல்ல.
அது கரெக்ட். ஸோ இது எதையுமே அடி புரியாம அந்த அங்க டைம்ல பேசுறாங்க. ஜனதா தான் இருந்ததோ சார்? ஜன்சங்குக்கு இருந்த காலம் அது 69 70 இல்லையா? எனக்கு சரியா ஜன்சங், ஞாபகம் இல்ல. ஜன்சங். அந்த டைம் இருந்த காலம். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ கல்விகள் வர்றதுனால உங்களுக்கு ஒரு 500 ஸ்கூல் அதிகபட்சம். ஒரு ஸ்கூலுக்கு இத்தனை பேர் மாணவர்கள். இவர்கள் மட்டும் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க எதுக்கு பணம் செலவு பண்ற? என்கிட்ட குடுத்துரு நான் பார்த்துக்கிறேன்." இந்த என்கிட்ட குடுத்து நான் பார்த்துக்கிறேனுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? டைம் கிடைச்சுச்சுன்னா வடவேணி இந்த மாரியான பஸ் டிப்போக்குள்ளலாம் போய் பாருங்க. இப்ப இந்த எலக்ட்ரிக்ன்னு வந்திருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு நாள் செலவு வந்து ரூ. 17,000 அவனுக்கு குடுக்கணும். உங்களுக்கு வரவு ரூ. 7,000. ஒவ்வொரு நாளும் அந்த பஸ்ஸ ஓட்டுறவனுக்கு நீங்க ரூ. 17,000 குடுக்கணும். அடுத்த 12 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நீங்க தலைய திருப்பினாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வரவு வந்து ஒரு ரூ. 7,500. இந்த மாதிரி முட்டாள்தனமா ஒரு ஸ்கீம நடத்துனீங்கன்னா எப்படி பண்றது? இதே தானே எலக்ட்ரிக்கலுக்கும் பண்றீங்க. ரூ. 6க்கு குடுக்குறேன், ரூ. 5க்கு குடுக்குறேன், ரூ. 4க்கு குடுக்குறேன், மாசம் மாசம் உனக்கு கணக்கெடுப்பேன்லாம் கத விட்டுட்டு, ரூ. 14க்கும், ரூ. 18க்கும் வாங்கிட்டு இருக்கிற முட்டாள்தனத்த நீங்க தானே பண்றீங்க. மின் உற்பத்திய எங்கேயுமே அதிகப்படுத்துறதுக்கான வழி பண்ணாம, டான்ஜெட்கோக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்காம முட்டாள்தனம் பண்றீங்க. அப்புறம் உங்ககிட்ட பணம் குடுத்துட்டு என்ன பண்றது? எனக்கு பணம் குடுங்க நான் பார்த்துக்கிறேங்கிறான். பணத்த உங்ககிட்ட குடுத்துட்டு கமலஹாசன் சொல்றா மாரி, திருடன் கையிலேயே சாவி குடுத்துட்டு. ஸோ அந்த பொதுவாவே போக்குவரத்துன்னு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 6,000 கோடி நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. அதுக்கு காரணமே இந்த மாதிரியான சில்லறத்தனமானது. இந்தியாவினுடைய ரயில்வேவே 2000, 2,500 கோடிக்கு மேல நஷ்டத்துல ஓடல. இதுதான் துர்பாக்கியம். ஸோ பிஎம் ஸ்ரீய வந்து நானே நடத்துறேன் அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும். இருமொழி கொள்கை அப்படிங்கிறத பிடிச்சிட்டு தொங்குறதா இருந்ததுன்னா, அண்ணாமலை ஐயா சொல்ற மாரி தமிழ்நாடு பூரா கொண்டு வாங்க அத. அது என்ன பணம் இருக்கிறவன் 4 மொழி படிக்கலாம், நான் மட்டும் படிக்கக்கூடாது? உடனே முட்டாள்தனமா ஒண்ணு கேட்பாங்க. ரேஷன் கடையில நான் வந்து பச்சரிசி போடுறேன். எல்லாரும் அதே பச்சரிசி சாப்பிடலாமா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. இது நீங்க இங்க இலவசமாக குடுக்குற ஒரு விஷயம். அதனால தான் நீங்க பசிய போக்கினீங்க. இது அறிவு சார்ந்த ஒரு விஷயம். இல்ல சார், இப்போ இந்த பிஎம்ஸ்ரீ வந்து அ அடாப்ட் ஆச்சு அப்டின்னா, என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நெனைக்கிறீங்க சார்? கேந்திரிய வித்யாலயக்குள்ள போய் ஒரு மாணவன கூப்பிடுங்க. அவன் உடனே இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசுவான்னு நெனைக்காதீங்க. தமிழ்ல அப்படியே, ஹிந்தியில அப்படியே அப்படிலாம் நெனைக்காதீங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு அவன் என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. ஸோ ஒரு சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ட ரெடி பண்ணிரும். அவ்வளோதான். கிராஸ்பிங் பவர் தான் நானும் நீங்களும் படிச்சது. நானும் நீங்களும் படிச்சதுக்கும் வேலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போ படிப்புங்கிறது எதுக்கு வருதுன்னு சொன்னா, கிரகிக்கும் தன்மைய வளர்க்கறதுக்கு தான். அந்த கிரகிக்கும் தன்மை உயர்நிலை பள்ளியில வரலைங்கிறது தானே பிரச்சனை. ஆனா, நீட்ல வந்து 7.5% குடுத்த உடனே, எப்படி 2,616 மாணவர்களால மருத்துவர்கள் ஆக முடிஞ்சது? எல்லா இடத்துலயும் அறிவாளிகள் இருப்பாங்க. நீங்க புடம்போடுவதில்ல. நீங்க அதை சரியா பண்றதில்ல. அடிக்கடி பயன்படுத்துவாரு. டிஸ்டில்ட் இடியட்ன்னுவாரு. என்ன சொல்லுவீங்க? அந்த ஜமக்காலத்துல வடிகட்டின முட்டாள்ன்னுவாங்க. அவன்கிட்ட போய் நீங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பிஎம்ஸ்ரீ பத்திலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா, அவன் என்ன பதில் சொல்லுவான்? நம்மளுடைய நம்மளுடைய அதிகாரிகள் எவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க தெரியுமா? நம்ம அதிகாரிகளே பிஎம்ஸ்ரீ வேணும்னு சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதனால தான் மத்திய அரசு கேட்டது. ஐயா யாரு அந்த சூப்பர் சிஎம்? அப்படிங்கிற கேள்வியும் அதனால தான் கேட்டது. ஸோ இதில ஹிந்தி திணிப்பாங்க, நாளைக்கு சமஸ்கிருதம் கொண்டு வருவாங்கன்னு சொல்றது முட்டாள்தனம். நான் திணிப்பேங்கிறது முட்டாள்தனம்னா, நீ தடுக்கிறதும் முட்டாள்தனம். இவ்வளவு தான் அதில இருக்கிற வாதம். சார் இப்போ